திரு லோகேஷ், ஆண்ட கட்சிகள், ஆளும் கட்சி, கூட்டணி கட்சிகள் அப்படின்னு எல்லாரையும் நோக்கி கேள்வி எழுப்பி தேர்தல் களத்தை கண்ட நிலையில இன்னைக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறீங்க. உங்க முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படின்னு பாக்குறீங்க? ஒரு 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 பெரிய வாய்ப்பை தமிழக மக்கள் முதல்ல கொடுத்துருக்காங்க. லைக் இத்தனை வருஷத்தோட ஒரு கனவுகள்லாம் நினைவான மாதிரி ஒரு 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 விஷயங்கள். சரி, அதில் ஒரு சின்ன ஒரு பற்றாக்குறை இருக்குது அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு டாப்பிக்காக பேசுகிறோம். 108 கொடுத்தவங்களுக்கு 118 கொடுக்க முடியலையான்னு கேட்கறதுக்கு கேள்வி கேட்கலாம். பட் அதுக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள், அது ஏன் நடந்தது அப்படின்றத வந்து நம்ம ஆராயாமல் கடந்து இன்றைக்கி என்ன நம்மக்கிட்ட இருக்குன்றதை நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, விஜயண்ணா வந்து மாநாட்டில் சொல்லும் போது, அதாவது விக்கிரவாணி மாநாட்டில் சொல்லும் போது, நம்ம நம்பி வரவங்களுக்கு ஆட்சிலையும் பங்கு அதிகாரத்தையும் பங்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னார். நமக்கு மக்கள் மேண்டேட் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னார். மக்கள் மேண்டேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆதரவளிக்கிறவங்க ப்ரீ போலில் வரல, போஸ்ட் போலில் தேவைப்படுது. இப்போது ஆதரவு கொடுக்குறவங்க எந்த டேர்ம்ஸில் வர போகிறாங்க? விஜயண்ணா இனிஷியலாக கொடுத்த ஓப்பன் ஆஃபரை பேஸ் பண்ணி வராங்களா, இல்லை திருமாவளவன் சொன்ன மாதிரி நீங்கள் திரைக்கு மறைவாக பேச வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு திருமாவளவன் சொன்ன மாதிரி அப்படி வராங்களா அப்படின்னு இருக்குது. அப்படி வரவங்களும் வெளியிருந்து ஆதரவு கொடுக்க போகிறாங்களா, இல்லை உள்ள மினிஸ்ட்ரி அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி டாக்ஸ் கொண்டு வர போகிறாங்களா அப்படின்னு இருக்குது. ஸோ விஜயண்ணா அவர் சிஎம்மாக பதவி ஏற்கிறதுக்கு தேவையான அளவுக்கு இன்றைக்கி, ஏன்னா ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக மக்கள் மேண்டேட்டி கொடுத்துருக்காங்க, அதை ஏற்றுக்கலாம். ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு தான் நமக்கு இது தேவை. அதுக்கான டைமும் வந்து கண்டிப்பாக ஆளுநர் கொடுப்பார். இம்மிடியட்டாக வந்து நீங்கள் கொடுக்கும் போதே நீங்கள் நிரூபித்தா தான் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி வைக்கிறதுக்கான சிச்சுவேஷன் இன்றைக்கி இல்லை. ஏன்னா நியர்பையில் வேறு எந்த கட்சியும் இல்லை. நியர்பையில் ஏதாவது கட்சி இருந்தால் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டு தான் நீங்கள் ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த நிகழ்வுகள் ஏற்பாடுகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்திலே தான் இப்ப காங்கிரஸ் கிட்ட கேட்டு காங்கிரஸும் கூட அது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை முடிவெடுத்துக் கொள்ளலாம்ங்கிற ஒரு நிலையை நோக்கி போயிருக்குன்னா, அப்ப அடுத்த ஆப்ஷன்ல யார் இருக்கா, அடுத்து கேட்கக்கூடிய இடத்துல யார் இருக்காங்கிறதும் முக்கியமானதா இருக்கு. இனிஷியலிருந்தே ஆரம்பத்திலிருந்தே வந்து தாவேக்காக்கு சொல்லுவாங்க கொள்கைகள் இல்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலாம் சொல்லுவாங்க. ஆனால் வந்து இடதுசாரிகளோட ஒரு பார்வையும் சோஷியலிசம் அந்த இது ரெண்டுத்துலேயும் வந்து ஒரு ஒரு அதை பேஸ் பண்ண ஒரு திராவிட இங்கே இருக்கிற அமைப்பு இதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். அப்படி நம்மளோட அந்த ஒத்த கருத்தோடு இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து அதுக்கான டாக்ஸ் நடைபெறும். ஏன்னா இன்றைக்கி என்னதான் திமுக தலைவரை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமும் சொன்ன விஷயம் தான், கூப்பிட்டா அழைப்பு வந்து அதுக்கான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, பேக்ரவுண்டில் நடக்கிற விஷயங்கள் பேக்ரவுண்டில் நடக்கட்டும். சரி, மீன்வைல்ல நமக்கு ஒரு விஷயம் கிளாரிட்டியாக தெரியுது, மக்கள் கொடுத்த மேண்டேட்டை நம்ம சரியா பயன்படுத்தணும். சரி, முதற்கட்ட கருத்தாவும் நான் எடுத்து சித்ரா, திரு பிரியன், இப்போ காங்கிரசிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது, அந்த கோரிக்கையை தேசிய தலைமை பரிசீலித்திருக்கிறது. அது ஏற்கனமா வேண்டாமா அப்படிங்கிறத தமிழ்நாட்டு சூழலை அடிப்படையாக வைத்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முடிவு செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒன்றை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து யாருக்கான வாய்ப்பு இருக்கிறதாவும் பார்க்குறீங்க இந்த செய்தி? இல்லை, இது வந்து தெளிவான முடிவு காங்கிரஸோட. அவங்க ரொம்ப ரொம்ப தீர்மானமான ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க பாருங்கள். இட் இஸ் அ மேண்டேட் ஃபார் செக்யூலர் கவர்மெண்ட்ன்றாங்க. அப்படியே ஷிஃப்ட் பண்ணுறாங்க. திமுக இப்போ மதச்சார்பற்ற அணியில் இருக்காங்க, அப்படியே தாவேக்காவை வந்து செக்யூலர் கவர்மெண்ட்னு சொல்கிறாங்க. தாவேக்காவை செக்யூலர் கவர்மெண்ட்னு ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. அப்போ தே ஹவ் டேக்கன் டிசிஷன், தாவேக்கா செக்யூலர். இங்கே திருப்பரங்குன்ற விஷயங்களோ இல்லை கிறிஸ்மஸ் போது கிறிஸ்டியர்கள் தாக்கப்பட்டதோ சர்ச்சை தாக்கப்பட்டதோ அதை பற்றி அப்போ ஒரு என்ன ரியாக்ஷன், தாவேக்காவோட ரியாக்ஷன் என்ன, அதை பற்றி அவங்க யோசிச்சாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் செக்யூலர் கவர்மெண்ட்டுன்னு காங்கிரஸ் அதை டிசைட் பண்ணிட்டாங்க. அந்த நம்பிக்கைக்கேற்ப பெருவாரியான சிறுபான்மையோர் வந்து ஜோசப் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ அவங்க நம்பிக்கைக்கு ஏற்றபடி ஜோசப் விஜய் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் செக்யூலர் கவர்மெண்ட் காங்கிரஸ் சொன்னது ஒரு டிசிஷன். அதுக்கு அடுத்த வார்த்தை முக்கியமான வார்த்தை, கீப்பிங் தி சென்டிமெண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்றாங்க. கீப்பிங் த சென்டிமெண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட்னா சென்டிமெண்ட் என்னன்னா, ஸ்டேட்டோட சென்டிமெண்ட் என்னன்னா தாவேக்கா ஆட்சிக்கு வரணும் தான் சென்டிமெண்ட். இல்லை காற்று அப்படி தான் போச்சு, அது கொஞ்சம் இடத்துல போய் நின்று போச்சு வச்சுக்கோங்களேன், ஒரு கட்டத்தில் ரீச் ஆகலை. அப்போ மக்களுடைய சென்டிமெண்ட் தாவேக்கா ஆட்சிக்கு வரணும்னு தான் இருக்குது. அப்போது நீங்கள் தாவேக்காவை நம்ம ஆதரிக்கணுன்றத டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. கீப்பிங் தி சென்டிமெண்ட்னா தாவேக்காக்கு தான் ஆதரவு அப்படின்றது. ப்ராக்சியை பிஜேபியோட ப்ராக்சிகள்லாம் ஆளக்கூடாது. பிஜேபியோட ப்ராக்சிகள் யார்? அதிமுகவோ இல்லை வேறு யாரோ, பாமகவோ யாரோ, பாஜகவோட ப்ராக்சிகளாக இருக்கலாம். அவங்க கை கொடுத்து விஜய் ஆள வந்துட போகிறாரு, அதனால் நம்ம முந்திக்கலாம், நம்மளாம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ஆதரவுன்னு தெளிவான விஷயத்தை சொல்கிறாங்க. தே ஹவ் ரிக்வஸ்டட், விஜய் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க, ரிக்வஸ்ட் ஹஸ் பீன் மேட், ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்போது காங்கிரஸ் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப கிளியர். தே ஆர் கோயிங் டு சப்போர்ட்
விஜய். ஆமா. டிசிஷன் ஹஸ் பீன் டேக்கன். நாங்கள் எடுத்த மாதிரி இருக்கக்கூடாதுப்பா, நீங்களே எடுத்துக்கோங்கப்பா. அப்புறம் ஸ்டாலின் ரொம்ப கோச்சிப்பாரு, நாங்கள் எடுத்தோம்னா அதனால் நீங்களே எடுத்த மாதிரி கணக்கு அமைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே தள்ளி விட்டாங்க பாலை. ஸோ அப்படிதான் இது பார்க்க வேண்டியது. அப்படிதான் பார்க்கணும். பாலை தள்ளி விட்டாங்க. அடுத்த அந்த ஆப்ஷன் டைரக்ஷனோட தள்ளி விட்டாங்க. இதுதான் நீ எடுக்கணும் அப்படின்ற முடிவோட தள்ளி விட்டாங்க. இப்ப அந்த ஆப்ஷன்ல அடுத்து யார் இருக்கா? யாரிடம் இப்ப நீங்க கேட்டதாவே வச்சுப்போம். இப்போ தாவேக்கா காங்கிரசிடம் கேட்டிருக்கிறது அப்படின்னா அடுத்து அந்த கேட்கக்கூடிய பட்டியல்ல அடுத்த இடத்துல யார் இருக்கா? மேஜரா அதிகமான இடங்கள் வச்சிருக்கிறது பாமக. 4 இடங்கள் வச்சிருக்காங்க அவங்க. 5க்கு அடுத்து 4 இடங்கள் அவங்க வச்சிருக்காங்க. 4 இடங்கள் வச்சிருக்கிற பாமக அவங்க கேட்பாங்களான்னு கொஞ்சம் யோசனை. ஏன்னா கொஞ்சம் பாமக பத்தின பார்வை இதுவரையும் விஜய் வெளிப்படுத்தல. ஆக்சுவலா இதுவரையும் விஜய் வந்து பாமகவை பற்றி அவரோட ஐடியா என்னன்னு தெரியல இதுவரையும் ஆக்சுவலாக. ஸோ அவர் எப்படி அந்த கட்சியை பார்க்குறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் பாமக ரெடியாக இருக்காங்க. அதிகாரத்தில் பங்கு பெறுவதற்கு பாமக ரெடியாக இருக்காங்க. அவங்க வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிக்னல் கொடுத்தா அவங்க ஓகே சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அடுத்து அவங்கள வந்து ஏன்னா 4 பேர் இருக்காங்க. 5 + 4 9 ஆகிடும். விடுதலை சிறுத்தைகள் 2 பேரும் சேர்த்தா 11 பேர் ஆகிடும். தேவையான இது கிடைச்சிடும். சிபிஐ வெளியிலேருந்து ஆதரிப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் இட்ஸ் வெரி ஈஸி. அடுத்தது பாமக தான் அவங்க குறியாக இருக்கும். சரி, ஓகே. திரு ஜென்ரம், இங்க ரமேஷ் சேதுராமனும் குறிப்பிட்டாரு, அக்னீஸ்வரனும் குறிப்பிட்டாரு. அது பரப்புரை காலத்திலோ அல்லது கட்சி தொடங்கியோ பரஸ்பரமா விமர்சனங்கள் வச்சது அப்படின்னு தாவேக்க மேலையும் தாவேக்க தலைவர் மேலையும் கடுமையான விமர்சனங்களை வைத்தவர்களை அழைப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. அதுல ரொம்ப மென்மையான போக்கை கையாண்டு விமர்சனத்தை ரொம்ப மென்மையா வச்சது அப்படின்னும் சில கட்சிகள் இருக்கு. இப்போ அதுல ஏதாவது பார்ஷியாலிட்டி இருக்குமா? அதுக்கு முன்னால காங்கிரஸ் அகில இந்திய தலைமை செய்தது பச்சையான ஒரு சந்தர்ப்பவாதம். அவங்க வந்து ரொம்ப ஜனநாயக பூர்வமாக செயல்படும் கட்சியை போல ஒரு தோற்றத்தை கொடுக்குறாங்க. மாநில விவகாரங்களை மாநிலங்களே முடிவு செய்யும் அப்படின்னு காங்கிரஸ் ரொம்ப ஜெனரஸாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. அது ஜெனரஸ் ஸ்டேட்மெண்ட் இல்லை. திமுக கையில் இருக்கக்கூடிய 22 எம்பிக்கள் நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது நாடாளுமன்ற செயல்பாட்டுக்கு அப்படின்னு ஒரு உறுத்தல் காரணமாக இந்த முடிவை அவர்களே எடுத்துக்கொள்ளட்டும், இந்தியா கூட்டணியோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை மாநிலம் வந்து ஆதரவு கொடுக்கறதுக்குன்னு முடிவு செய்துட்டா அப்படி ஒரு சமாளிப்பை செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த பிரச்சனையினால முடிவை மாநிலத்துக்கு அனுப்புறாங்க. மாநிலத்தின் தலைமை அல்லது டிஎன்சிசி என்ன முடிவெடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட்டு இல்லை, இப்போ இதில் தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா விஷயங்கள்லையும் தேசிய தலைமை முடிவெடுத்தாங்க. அதில் அவங்களுக்கான ஒரு முக்கியத்துவம் இருந்தது. இப்போ தேர்தலில் வெற்றி பெற்றாச்சு, ஒரு இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பது அப்படிங்கிற வகையில் அதை பார்க்க வேண்டாமா? அதுக்கான ஸ்பேஸை கொடுக்க வேண்டாம். எப்படி வந்தது? நீங்க தனியாக போட்டியிட்டு 5 சட்டமன்ற உறுப்பினர்களோட இருந்தீங்கன்னா நீங்க எப்படி வேண்டுமானாலும் முடிவெடுக்கலாம். அப்படியா நின்று 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஜெயிச்சாங்க. நீங்க ஒரு அலையன்ஸுக்குள்ள இருக்கு இல்லையா? அலையன்ஸ்ல இருந்தா அதுக்குன்னு சில டிசிப்ளின் இல்லையா? இப்ப விருந்து சாப்பிட்டு விட்டு வெளியில வந்து கை கழுவிட்டு கையினுடைய ஈரம் காயறதுக்குள்ள நான் எதிரணிக்கு போய் அவங்களை ஆதரிப்பேன் அப்படின்னு சொல்றத மாதிரி ஒரு பச்சையான சந்தர்ப்பவாதம் வேற எதுவும்